ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மக்களே. இன்றைக்கி நம்ம யூடியூப்ஸில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஏஏஐ கார்கோ லாஜிஸ்டிக்ஸ் அண்டு அலைடு சர்வீஸ் கம்பெனி லிமிடெட்னு கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அங்கேருந்து அந்த லாஜிஸ்டிக் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன வேக்கன்சி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி, ஓகேங்களா. ஸோ அந்த வேக்கன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டலாகவே பார்த்தீங்கன்னாக்கா ஃபிக்ஸ்டு டேர்ம் கான்ட்ராக்ட் பேஸில் எடுத்திருக்காங்க. அதாவது 3 வருஷம் கான்ட்ராக்ட் பேஸில் இருக்காங்க. அதாவது இந்தியா பேமெண்ட்ஸ் மட்டும் தான் எடுத்திருக்காங்க. அதாவது இந்தியாவில் இருக்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியுன்ற மாதிரி எடுத்திருக்காங்க. அதுக்கான வேக்கன்சி பார்த்தீங்கன்னாக்கா பாட்னா, விஜயவாடா, வடோதரா, போர்ட் பிளேயர், கோவா, சென்னை கொடுத்துருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேஸ்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சென்னையில் பார்த்தீங்கன்னாக்கா சென்னை ஜென்ரல் பார்த்தீங்கன்னா 23 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஓபிசி பார்த்தீங்கன்னா 14 வேகன்சி கொடுத்துருக்காங்க. எஸ்சி பார்த்தீங்கன்னா 8 வேகன்சி கொடுத்துருக்காங்க. எஸ்டி பார்த்தீங்கன்னா 4 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இடபிள்யூஎஸ் பார்த்தீங்கன்னாக்கா 5 வேகன்சி அதாவது சென்னையில் மட்டும் பார்த்தீங்கன்னா 54 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கான வேகன்சி டேட் பார்த்தீங்கன்னாக்கா 30/6/2025 மாலை 5 மணி வந்து க்ளோஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓப்பனிங் டேட் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 9 ஓப்பன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதேமாதிரி பார்த்து நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா 12th முடிச்சிருந்தாலே ஓகேன்னு இருக்காங்க. அதாவது 12th ஃப்ரம் எனி ரெகக்னைஸ்டு போர்டு, யூனிவர்சிட்டி, இன்ஸ்டியூட், அது வந்து வித்து மினிமம் 60% அது கொடுத்துருக்காங்க. அப்படியே ஜென்ரல் இருக்கீங்கன்னாக்க ஜென்ரல் எஸ்சி, அதாவது ஜென்ரல் பார்த்தீங்கன்னாக்கா 60% இருக்கணும். அப்படி எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்னா 55% இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு மட்டும் தான் வந்து எலிஜிபிள் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 12th முடிச்சிருக்கலாம். 12th எனி டிகிரி அது ஈக்குவலாக இருக்கிற டிகிரி முடிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா எபிலிட்டி டு ரீட், அதாவது என்னென்ன லாங்குவேஜ்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பீக் இங்கிலீஷ் அண்டு ஹிந்தி, கன்வர்சன்ட் வித் லோக்கல் லாங்குவேஜ். இங்கிலீஷ், ஹிந்தி வந்து எழுத படிக்க தெரியணும். சரிங்களா. லோக்கல் லாங்குவேஜ் கன்வர்சேஷனாக வரணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான பார்த்தீங்கன்னாக்கா 18 வயசுலேருந்து 27 வயசுக்குள்ளே மட்டும்தான் அப்ளை பண்ண முடியுதுக்கு. ஸோ அது வந்து 1/6/2025 இருக்கிறவங்களுக்கு, அந்த ஏஜுக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும்தான் அது வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணணும் உங்களுக்கு, ஓகேங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஜாப் ப்ரொஃபைல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் உங்களுக்கு ஜாப் ப்ரொஃபைல் வில் இன்க்ளூட் அசிஸ்டன்ட் பர்சனல் ஆப்ரேஷனல் ஒர்க் சர்ட்டி அதாவது ஒர்க்கில் மட்டும் பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பேசஞ்சர்ஸ் பேக்கேஜ் ஹேண்ட்லிங், லோடிங், அன்லோடிங் ஆஃப் பேக்கேஜ் ஆர் மல்டி டாஸ்கிங் ஆப்ரேஷனல் ஒர்க் ஆக்டிவிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கே ஏர்போர்ட்டில் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா அந்த இதில் பார்த்தீங்கன்னாக்கா பேக்கேஜ் வந்து ஹேண்ட்லிங் பண்ணணும், லோடிங் அண்ட் பேக்கேஜ் மல்டிபிள் டாஸ்க்லாம் பார்க்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கன்வேயர் கண்ட்ரோல் பண்ணுறது, எக்ஸ்ரே மிஷின் கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ அந்த மிஷின்லாம் இந்த ஒர்க்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஜாப் ப்ரொஃபைலே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு அங்கே ஒர்க்காக இருக்க போகுது உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன் ஃபீ பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரல் அண்டு ஓபிசி கேட்டகரியில் 500 ரூபா ஃபீஸ் ஆகும். எஸ்டி, எஸ்சி, இடபிள்யூஎஸ் அண்டு உமன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 100 ரூபா ஃபீஸ் ஆகும் கொடுத்துருக்காங்க. இது முழுக்க ஆன்லைன் பேமெண்ட் தான் உங்களுக்கு இது. ஸோ ஆன்லைன் வெப்சைட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் போய் அப்ளை பண்ண மாதிரி இருக்கும். இம்பார்ட்டன்ட் டேட் ஆன்லைன் ஓப்பனிங் டேட் பார்த்தீங்கன்னாக்கா 9/6/2025 காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகும். லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 30/6/2025 மாலை 5 மணிக்கு க்ளோஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான வெப்சைட் உங்களுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நோட் பண்ணிட்டு நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் நீங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா அதே சேம் வெப்சைட்லேயே உங்களுக்கு அப்டேட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்டேட் பண்ணும்போது நிறைய உங்களுக்கு இந்த அப்டேட் பண்ணுறப்ப யூடியூப் உங்களுக்கு வீடியோ போடுறோம் உங்களுக்கு. ஸோ அது மாதிரி பார்த்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு நீங்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ணி ஸோ கரியர் க்ளோஸ் பண்ணலாம் நீங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்க பாருங்கள். செகண்டரி ஸ்கூல் சர்டிஃபிகேட், அதாவது 12th சர்டிஃபிகேட், அதாவது டிகிரி சர்டிஃபிகேட், மார்க் ஷீட்டு கேட்டிருக்காங்க. அதாவது இருந்தால் கேஸ்ட் சர்டிஃபிகேட், கேட்டகரி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. ஆதார் கார்டு காப்பி, அட்டாச் ஒன் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, கலர் ஃபோட்டோகிராஃப் கேட்டிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீ ஆன்லைன் கொடுத்துன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கேனடு சிக்னேச்சர் அட்டாச் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் மேனேட்டரி கேட்டிருக்காங்க உங்களுக்கு. ஸோ இதுமாதிரி பாருங்கள். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு. ஸோ அதாவது கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு அமௌண்ட் பே பண்ணுறாங்க உங்களுக்கு. ஃபஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னாக்கா 21,500 ஃபிக்ஸடாக கொடுக்குறாங்க. அதாவது ஒரு வருஷம் ஃபுல்லாக அந்த செல்லில் தான் கொடுப்பாங்க. செகண்ட் இயர் பார்த்தீங்கன்னாக்கா 22,000 கொடுத்துருக்காங்க. தேர்ட் இயர் பார்த்தீங்கன்னா 22,500 கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஸோ ஒவ்வொரு வருஷத்துக்கும் பார்த்தா 1000 இன்க்ரிமெண்ட் பண்ணி உங்களுக்கு ஸ்டார்டிங் 21,500 முடியும் போது உங்களுக்கு 22,500 க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க.
ஸோ அந்த 3 இயருக்கு அப்புறம் நீ வெளியே தான் வரா மாரி இருக்கும். ஸோ முழுக்க முழுக்க அது வந்து ஒரு டெம்பரரி வித் கான்ட்ராக்ட் பேசிஸ் தான் குடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு யாரெல்லாம் தகுதி இருக்குதோ கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அடிஷனலா குடுத்துருக்காங்க டிஏடிஏ லாட்ஜிங் அண்டு போர்டிங்லாம் குடுத்துருக்காங்க. உங்களுக்கு அலோவன்ஸ் எல்லாமே அப்ளிகபிள் இருக்குது இதில. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா, பிஎல் இருக்காது. பிரைவேட் லீவ் இருக்குது. இன் 18 இயர்ஸ் ப்ளஸ் பே ஆஃப் பே லீவ் எல்லாமே குடுத்துருக்காங்க. சிஎல் டூ 9 சிஎல் குடுத்துருக்காங்க. 2 ஆர்ஹெச் குடுத்துருக்காங்க. எல்லாமே குடுத்துருக்காங்க. மெடிக்கல் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா, மேக்ஸிமம் 10,000 பெர் annum. அதாவது ஒரு வருஷத்துக்கு ரூ. 10,000 வரையும் உங்களுக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாரி நீங்க வந்து கண்டிப்பா அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு அதுக்கான இன்ஃபர்மேஷன் என்னென்ன பண்ண எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வெப்சைட்லேயும் குடுத்துருக்காங்க, இன்ஸ்ட்ரக்ஷன்லையும் குடுத்துருக்காங்க. ஸோ படிச்சுட்டு நீங்கள் நோட் பண்ணிட்டு நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம் நீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தா உங்களுக்கு அதுக்கான வெப்சைட் உங்களுக்கு குடுத்துருப்பாங்க. அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ஃபஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணி தான் எல்லாமே பண்ணுற மாரி இருக்கும் நீங்க. ஸோ அந்த வெப்சைட் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் குடுக்குறேன். www.aais.aero குடுத்துருக்காங்க. ஸோ அந்த வெப்சைட் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் குடுக்குறேன். ஸோ நோட் பண்ணிக்கிட்டு ஸோ அதெல்லாம் போய் நீங்கள் அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் குடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட்டு போகிற வீடியோமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக கிடைக்கும். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.